ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம என்னத்த பத்தி பார்க்க போறோம்னா, எப்படி வேர்ட்ல ஒரு சார்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். நம்ம அதுல என்ன பண்ணுவோம்னா வேர்ட்ல எக்ஸல் ஷீட்ட பயன்படுத்தி நம்ம சார்ட்டா இந்த இதுல நம்ம கிரியேட் பண்ணுவோம். அது எப்படி கிரியேட் பண்ணணும்ன்றத பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், முதல்ல வேர்ட் டாக்குமெண்ட் ஓபன் பண்ணிக்கிறோம். அந்த வேர்ட் டாக்குமெண்ட் ஓபன் பண்ணிட்டு முதல்ல இன்சர்ட் போயிட்டு டேபிள் கிளிக் பண்ணி இன்சர்ட் டேபிள் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. நம்பர் ஆஃப் காலம்ஸ் எத்தனை வேணும், நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை வேணும்ன்றதை டிசைட் பண்ணுங்க. டிசைட் பண்ணிக்கிட்டு நான் இப்போ சாம்பிளுக்காக நான் கிரியேட் பண்றது விட்டு 5x5 அப்படின்ற மாதிரி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுல நான் என்ன பண்றேன்னா அதுக்காக டேட்டாஸ் நான் கிரியேட் பண்றேன். நான் எக்ஸாம்பிள் சாம்பிள் டேட்டா தான் கிரியேட் பண்றேன். ஸோ அதனால இந்த சாம்பிள் டேட்டாவை நான் கிரியேட் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்றதை நான் சொல்றேன். அஞ்சு மார்க் நான் வைக்கிறேன். ஸோ அதனால எக்ஸ்ட்ரா ஒரு காலம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இது பண்ணியாச்சு. இந்த இதுல என்ன பண்ணலாம்னா முதல்ல இந்த டேபிள் அலைன்மெண்ட் முதல்ல செக் பண்ணலாம். எப்படி டேபிள் டேபிள் ஃபார்மேட் நம்ம செலக்ட் பண்ணலாம். நிறைய ஃபார்மேட் இருக்கு. இப்போ நான் இந்த இதுல இந்த இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணினா இது மாதிரி நமக்கு டேபிள் ஃபார்மேட் கிடைச்சிருது. இந்த மாதிரி லைன் திக்னஸ் இருக்குல்ல, அந்த லைன் திக்னஸை கூட நம்ம வேரி பண்ணிக்கலாம். நம்மளுக்கு நான் இப்படிப்பட்ட லைன்ஸ் வேணும் அப்படின்றத நான் கொடுக்குறேன். கொடுத்தோன்னா அது மாதிரி லைன்ஸ் நம்மளுக்கு கிரியேட் ஆயிடும். டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியல, இருங்க. இப்ப திக்னஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சு பார்ப்போம். இதுல இது மாதிரி நீங்க இது பண்ணிக்கலாம். இப்ப என்ன பண்றோம்னா இன்சர்ட்லயே போயிட்டு சார்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இது மாதிரி சார்ட் இருக்கும். உங்களுக்கு காலம் சார்ட் வேணுமா, லைன் சார்ட் வேணுமா,
பார் சார்ட் வேணுமா அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு அந்த காலம் சார்ட்ட வச்சே நான் வந்து முதல்ல உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். அப்புறம் ஒவ்வொரு பாராமீட்டர்ஸ் வச்சு நான் வந்து எப்படி பண்றது அப்படின்றத காமிக்கிறேன். நான் உள்ளார கிளிக் பண்ண தொட்டே எனக்கு இந்த உள்ளார இந்த இது வந்துருச்சு. ஸோ எனக்கு உள்ளார வர வேணாம். ஸோ எனக்கு வெளிய இந்த கீழ டேபிள் காமிச்சா போதும். ஸோ அதனால நான் வெளிய வச்சுக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த டேட்டாவ காப்பி பண்ணி அந்த எக்ஸெல் ஷீட்ல போடணும். முதல்ல அத காப்பி பண்ணி வச்சுங்க. வச்சுக்கிட்டு அது இன்சர்ட்ல போயிட்டு சார்ட்ட கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இது மாரி வரும். இந்த இதுல அந்த ஓகேவ பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணோனே இந்த இடத்துல வந்து அந்த டேட்டாஸ இங்க ஃபீட் பண்ணுங்க. இப்ப இந்த டேட்டாக்கு நான் வந்து ஃபீட் பண்ணணும்னு பாருங்க. இந்த எக்ஸெல் ஷீட்ல அந்த டேட்டாஸ் வந்து இது பண்ணிட்டு, இங்க பார் சார்ட் வந்து கிரியேட் ஆயிடுது. இப்போ சப்ஜெக்ட் 1, 2, 3 அந்த 3 இதுக்கான இது மட்டும் நம்மளுக்கு இதுவாயிருக்கு. 4, 5 வேணும்னா நம்ம 4, 5 நம்ம செலக்ட் பண்ணோம்னா 4, 5 சப்ஜெக்ட் வரும். ஸோ இது மாரி நம்ம இது பண்ணிக்கலாம். இப்ப சார்ட்க்கு வந்து ஒரு நேமும் நம்ம குடுத்துக்கலாம். இதுக்கு யாரும் ஆட் ஆகல. அதனால நான் வந்து ஃபர்தரா நான் ஆட் பண்றேன் இந்த இடத்துல. இப்ப ஆட் பண்ணோம்னா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 5 இதுக்கும் டேட்டாஸும் நம்மளுக்கு இங்க வந்துருது. டெஸ்ட் 1, டெஸ்ட் 2, டெஸ்ட் 3 எவ்வளோ டெஸ்ட்லயும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்றத நம்ம இதுல பார்க்குறோம். இது மாரி தான் வந்து நம்ம டெஸ்ட் டேட்டாவ நம்ம வந்து இதுல வந்து வேர்ட்ல வந்து எப்படி இன்சர்ட் பண்றது அப்படின்றத பத்தி பார்த்துட்டோம். இப்ப இந்த சார்ட் டைப் இது வேணாம். எனக்கு வேற சார்ட் டைப் வேணும். அப்ப நான் இன்சர்ட்ல போயிட்டு இந்த பார் சார்ட்ல போயிட்டு இப்ப லைன் சார்ட் லைன கிளிக் பண்ணி ஓகே நான் பிரஸ் பண்ணேன்னா இந்த லைன் சார்ட் மாரி வந்துரும். அப்புறமேல வந்து திரும்ப அதே இதுல போயிட்டு சார்ட்ல போயிட்டு இப்ப பை சார்ட் இது மாரி பை சார்ட்னா இது மாரி சர்க்குலர் ஷேப்ல வரும். ஸோ அந்த சர்க்குலர் ஷேப்ல நான் கிளிக் பண்ணேன்னா, சப்ஜெக்ட் 1க்கு வந்து இப்படி வருது. டெஸ்ட் 1, டெஸ்ட் 2, டெஸ்ட் 3 அது மாரி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே வந்து தனித்தனியா கிரியேட் ஆகும். இப்ப என்டையர் டேட்டாக்கும் கிரியேட் பண்ணோம்னா, என்டையர் டேட்டாவும் தனித்தனியா நம்மளுக்கு வந்து வரும். இதனோட நான் வந்து இந்த இத சார்ட்ட வந்து இதனோட முடிச்சுக்கிறேன். அது மாரி வந்து டேபிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, டேபிள் லைன்ஸ எப்படி திக்னெஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தியும் இந்த இதுல பார்த்துடலாம். இதுல உங்களுக்கு பார்டர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த பார்டர்ல வந்து இதுல வந்து பார்டர் எந்தெந்த பார்டர் வேணுமோ அந்த பார்டர்லாம் நீங்க குடுத்துக்கலாம். இல்ல வேணாம்னா நோ பார்டர் குடுக்கலாம். ஆல் பார்டர் குடுத்தீங்கன்னா, இந்த இப்ப வந்து பார்டர் மாறுது பாருங்க. இப்ப தெரியுதா உங்களுக்கு டிஃபரன்ஸ? நாங்க முன்னாடி கிளிக் பண்ணது ஏன் வரலன்னு கேட்டீங்கல்ல? இந்த இதுல இப்ப கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு எப்படி மாறுது பாருங்க. இது மாரி நம்ம டிஃபரன்ஸ் தெரியறதுக்காக தான் இவ்ளோ திக்னெஸ் வச்சேன். இவ்ளோ திக்னெஸ் நீங்க வைக்கணும்னு தேவையில்ல. உங்களுக்கு வந்து எப்படி கன்வீனியன்ட்டா இருக்கோ அப்படி வச்சுங்க. இதுல உங்களுக்கு பார்டரே வேணாம் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இதுல போயிட்டு
நோ பார்டர் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எந்த வித பார்டரும் இருக்காது. வெறும் டேபிள் ஃபார்ம்ல இருக்க மாதிரியே இந்த இது இருக்கும். இதனோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க் யூ.